இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்கள் ரஜினி அவர்களோட பில்லா படம் பத்தி ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக போற அவரோட நேசிப்பாயா படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல அஜித் அவர்களோட பில்லா படத்தை பத்தி கேட்கும்போது ஆக்சுவலா ரஜினி அவர்களோட பில்லா படம் ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் ஆன படம். அது ரிலீஸ் ஆன டைம்ல பெருசா ஓடவே இல்லை. ஸோ அந்த படத்தை ரீமேக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும் போது இதையே நம்ம ரீமேக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எனக்கே பயமா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் அந்த படத்துல என்னெல்லாம் எனக்கு பிடிச்சது அப்படின்றத மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டு ஒரு டார்க்கான கேரக்டர் ஹீரோ அப்படின்ற ஒரு ஐடியாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அஜித் அவர்களோட பில்லாவை பண்ணேன் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவர்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ரஜினி அவர்களோட பில்லா படம் ஒரு கல்ட்டு படம். பட் சேம் டைம் சில கல்ட்டு படங்கள்லாம் ரிலீஸ் ஆன டைம்ல பெருசா ஓடாததையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ அதனால இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்களோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஏற்கவும் முடியல, மறுக்கவும் முடியல. சரி, ரஜினி அவரோட பில்லா படத்தோட விக்கிபீடியாவை போய் செக் பண்ணா படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் கிரிட்டிசைஸ் ஆச்சு. பட் ஆனா கமர்ஷியலா சக்சஸ் தான். ரஜினி அவர்களோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் படம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. அண்ட் விஷ்ணுவர்தன் அவர்களோட இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு ரஜினி அவர்களோட PRO ஆன ரியாஸ் அகமத் அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்களுக்கு பொலைட்டா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். 1980 ரிலீஸ் ஆன ரஜினி அவர்களோட பில்லா படம் ஒரு சில்வர் ஜூப்ளி படம். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பில்லா படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளர் சுரேஷ் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சோ தெரியாம தவறான ஸ்டேட்மெண்ட்டையோ இன்ஃபர்மேஷனையோ இந்த மாதிரி பப்ளிக்ல ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பணிவா கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. சோ ரஜினி அவர்களோட சைட்ல இருந்து இது ஒரு ப்ராப்பரான கிளாரிபிகேஷன். பட் இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்கள் எதன் அடிப்படையில் இதை சொன்னார்ன்றது தெரியல. மேபி பில்லா ரிலீஸ் டைம்ல எப்படி இருந்துச்சு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாராவது சொல்லியிருக்கலாம். சோ அதை அப்படியே இவ்வளவு காலமா நம்பி விஷ்ணுவர்தன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கலாம். அண்ட் ஆல்சோ விஷ்ணுவர்தன் அவர்கள் அஜித் அவர்களோட பில்லா படத்துல பழைய பில்லாவில் இருந்த அந்த தேங்காய் சீனிவாசன் கேரக்டரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணியிருப்பாரு. சோ அப்போ அஜித் அவர்களோட பில்லா எடுக்கும் போதே அவருக்கு வந்து பழைய பில்லாவில் நிறைய உடன்பாடுகள் இல்லாம தான் இருந்திருக்கு. ஏன்னா இல்லைன்னா ஒரு முக்கியமான கேரக்டரை அசால்ட்டா படத்துல இருந்து தூக்க மாட்டாரு. சோ அதனால அவருக்கு பர்சனலா பழைய பில்லா ஒர்க் ஆகல போல. பட் ஆனா மொத்தமாவே அப்ப ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னதான் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆயிருக்கு இப்போ. அண்ட் இதை பார்த்துட்டு ரஜினி அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாம் விஷ்ணுவர்தன் அவர்களை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நாளைக்கு இவரோட நேசிப்பாயா படம் வேற ரிலீஸ் ஆகுது. சோ இந்த டைம்ல இந்த மாதிரி பேசியிருக்கிறது பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரஜினி அவர்களோட பில்லா படம் ரிலீஸ் ஆன டைம்ல எப்படி இருந்துச்சுன்ற சிச்சுவேஷன் யாருக்காவது தெரியும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அப்ப படம் பார்த்தவங்க யாராவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கலாம். அண்ட் நாளைக்கு விஷ்ணுவர்தன் அவர்களோட நேசிப்பாயா படத்துக்கு என்ன மாதிரியான ரிசப்ஷன் கிடைக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.